கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நீர் சேமிப்பு குட்டையில் தவறி விழுந்த மாணவனும் அவரை காப்பாற்ற முயன்ற தலைமை ஆசிரியரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூரை அடுத்த எழுவப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பெயிண்டர் மணிகண்டன் என்பவரது 8 வயது மகன் நிதின் அதே கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவை நிதின் உட்பட 12 மாணவர்கள் சாப்பிட்டுள்ளனர். அதன் பின்னர் நிதினும் அதே பள்ளியில் படித்து வரும் அவரது சகோதரரும் பள்ளியின் அருகே இருந்த விவசாய தோட்டத்திற்கு தண்ணீர் எடுக்க சென்றனர். அங்கு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் 12 அடி ஆழ நீர் சேமிப்பு குட்டைக்குள் மாணவர் நிதின் தவறி விழுந்து உயிருக்கு போராடினார். இதனை பார்த்து பதறிப்போன அவரது சகோதரர் உடனடியாக தலைமை ஆசிரியர் கௌரி சங்கர் ராஜாவிடம் கூறியுள்ளார். மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த தலைமை ஆசிரியர் அதனை அப்படியே போட்டுவிட்டு மாணவனை காப்பாற்ற நீர் சேமிப்பு குட்டைக்குள் இறங்கியுள்ளார். இந்த குட்டை முழுவதுமாக தார்பாய் கொண்டு அமைக்கப்பட்டதால் மாணவரும் அவரை காப்பாற்ற சென்ற தலைமை ஆசிரியரும் வெளியே வர முடியாமல் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தனர். இதனை கவனித்த அதே கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தப்பா என்பவர் இருவரையும் காப்பாற்ற முயன்றும் பலனளிக்கவில்லை. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரது சடலங்களையும் மீட்டனர். அவர்களது உடல்களை பார்த்த உறவினர்கள் கதறி அழுதது கண்ணீரை வரவழைத்தது. நீர்த்தேக்க தொட்டியில் அடியோ இல்லை ஒரு கல்லோ ஏறுற அளவுக்கு இறங்குற அளவுக்கு இருந்தால் அந்த மாணவனும் ஆசிரியரும் இன்று பிழைத்திருப்பார்கள். இல்லாததால் பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க, சுற்றி பிளாஸ்டிக் வச்சதால் ஏற அது வழிக்கு விடுகிறது. இதனால் இன்று அவர்களை காப்பாற்ற கோபாலப்பா என்ற ஒரு வயதானவர் சென்று போராடி இருக்கிறார். முடியவில்லை. ஆசிரியரும் மாணவனும் இன்று நாம் பறி கொடுத்திருக்கின்றோம். 2 பேரின் உடல்களும் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்விற்கு பிறகு அவர்களின் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் 2 பேரின் உடல்களுக்கும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது வைத்தனர். மாணவர் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆகியோர் உயிரிழக்க காரணமாக இருந்த குட்டையின் உரிமையாளர் வெங்கடேஷிடமும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த மாணவர் நிதின் மற்றும் தலைமை ஆசிரியர் கௌரி சங்கர் ராஜா ஆகிய இருவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உயிரிழந்த இருவரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.